ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற அக்ஷய திதியை பற்றி தான் இப்பதிவில் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற 3வது நாள் வருகின்ற திருதியை தான் அக்ஷய திருதியை என்று நாம் சொல்கிறோம். இந்த முறை அக்ஷய திருதியை வருகின்ற 19ஆம் தேதி 19/4/2026 அன்றும் இருக்கின்றது. மறுநாள் 20ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:33 தொடங்கி திங்கட்கிழமை காலை 11:13 வரை உள்ளது. அதாவது 2 நாட்களுமே இருக்கிறது. ஆனால் சூரிய உதயத்தில் வருகின்ற நாளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு நாம் தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு கிடையாது. அதாவது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு, அப்புறம் மஞ்சள், வெள்ளை நிறத்திலான பச்சரிசியை வாங்கி நாம் அன்றைக்கு வீட்டில் வைக்கலாம். அதுவும் அந்த நாட்களில் வாங்கும்போது மிகவும் விசேஷம். அக்ஷய திருதியை காலையில் நமக்கு காலை 11:13 வரை உள்ளது. அந்த நேரத்தில் நாம் வாங்கி வரலாம். அன்றைக்கு நாம் மகாலட்சுமியை வழிபடுவது மிக சிறப்பு. லக்ஷ்மி குபேர பூஜை கூட நாம் அன்றைக்கு செய்யலாம். அந்த காலை நேரத்தை தவற விடாதீர்கள். அதாவது 11:33 வரை உள்ள அந்த நேரத்தை நாம் தவற விடாமல் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி அன்றைக்கு பிரசாதமாக நாம் கற்கண்டு பொங்கல் செய்யலாம், பால் பாயசம் செய்யலாம். அதாவது வெள்ளை நிறத்தாலான பிரசாதம் செய்து வைப்பது சிறப்பு. இதற்கு நிறைய புராண கதைகளும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆதிசங்கரர் கனகதரா சோத்திரம் அருளியதும் இந்த நாளில்தான். அதே மாதிரி பகீரதன் கங்கை நீரை பூமிக்கு கொண்டு வந்ததும் இதே நாளில்தான். அதே மாதிரி பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்ததும் இதே நாளில்தான். குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவல் கொடுத்து செல்வந்தரானதும் இதே நாளில்தான். சிவபெருமான் பிக்ஷாடனாக சென்று அன்னபூர்ணியிடம் அன்னத்தை வாங்கியதும் இந்த நாளில்தான். அதே மாதிரி இந்த நாளை நாம் தவற விடாமல் மகாலட்சுமி வழிபடுவது மிக சிறப்பு. லக்ஷ்மி குபேரர் திசை கடவுள், ஆனால் மகாலட்சுமியை வழிபடுவது பிரதானம். அதனால் அன்றைக்கு நாம் மகாலட்சுமி வழிபடுவது மிக சிறப்பு. அக்ஷய திருதியை என்றாலே தானம் கொடுப்பது தான். தங்கம் வாங்குவதோ வெள்ளி வாங்குவதோ கிடையாது. நாம் பிறருக்கு தானம் கொடுத்தல், அதாவது அவர்களுக்கு எது தேவையோ அதை நாம் தானமாக கொடுப்பது. அப்படி இல்லை என்றால் 5 பேரையாவது நாம் கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னதானம் அளிக்கலாம். அரிசி பருப்பு அது மாதிரி ஏதாவது நாம் தானம் கொடுக்கலாம். வஸ்திர தானம், செருப்பு, கொடை, அது மாதிரி அவர்களுக்கு எது தேவைப்படுகின்றதோ அதை நாம் அன்றைக்கு தானமாக கொடுக்கலாம். அக்ஷயம் என்றாலே பல்கி பெருகுதல் என்று பொருள்படும். அதே மாதிரி அன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையோ நல்ல தொழிலையோ தொடங்கினால்